அத்தை கொஞ்ச நேரம் போய் வெளியில் உட்காருங்க. ஏன்னா இப்போ தான் இந்த ஃபேன் வாங்கினோம், ஓடவே மாட்டேங்குது. என்னன்னு தெரியலை, காற்றே ஒழுங்காக வர மாட்டேங்குது. போய் அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் போய் உட்காருங்க. நான் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்க அத்தை ஜூஸ். வீட்டில் நிறையா வேலை இருக்குது, நான் போய் செஞ்சுட்டு வரேன். மகளே, கொஞ்சம் நீ போய் வேலையை பாரு. கொஞ்சம் நேரம் நான் உட்காந்து இருந்துட்டு ஜூஸு குடிச்சிட்டு வரேன். மருமக வேலை பார்க்கட்டும், நான் செத்த நேரம் படுத்து இருந்துட்டு அப்புறமே ஜூஸு குடிக்கிறேன். ரொம்ப களைப்பாக இருக்குது. வயலில் வேலை செஞ்சு ரொம்ப களைப்பாக இருக்குது. போய் ஒரு மரத்தடியில் உட்காரணும். நம்ம தாகத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அம்மா உட்காந்துருக்காங்களே, அவங்கள்ட்ட போய் ஜூஸ் கேட்டு பார்க்கலாம். அம்மா, நான் வயலில் வேலை செஞ்சுட்டு ரொம்ப களைப்பாக வந்திருக்கேன், எனக்கு அந்த ஜூஸை தரீங்களா? சரிப்பா, நான் வீட்டில் போய் இன்னொரு ஜூஸு குடிச்சிக்கிறேன், நீங்கள் குடி. மருமகளே, இங்கே ஒடியாந்து பாரு, பனி கொட்டுற மாதிரி கூலிங்காக இருக்குது. என்னாச்சு அத்தை, ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன நடக்குதுங்க? ஆமாம், இவ்வளோ கூலிங்காக இருக்கே, என்ன நடந்துச்சு? மருமகளே, நான் படுத்திருந்தேன்ல கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணுன்ட்டு, அப்போ குடிக்காமல் நான் வச்சுருக்கல ஒருத்தர் வந்து எனக்கு தாகமாக இருக்குது, இந்த கூல்ட்ரிங்க்ஸை தரீங்களான்னு கேட்டேன். நான் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போய் வீட்டில் போய் குடிப்போன்னு பார்த்தா இங்கே ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தா கூலிங்காக இருக்கு.